தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அன்பு நண்பர் அனைவருக்கு ஹெர்போக் என்பது மருத்துவர். உடம்புல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, அது என்ன விதமான ஒரு நோய், என்ன விதமான உடம்புல எந்த பகுதி வேலை செய்யலை, செயல் இழந்திருக்கு, குறைபாடாக வேலை செய்யுது, அதை சரி செய்கிறது எப்படி, முன்கூட்டியே தெரிஞ்சால் அதை நம்ம சரி பண்ணிடலாம். இது நல்லா முத்திடுச்சு, லாஸ்ட் டைமில் வந்திருக்கீங்க, நமக்கு வரப்பட்ட உடம்புல உள்ள சிம்டம்ஸ் இது எது தன்மை கொண்டது, எதற்காக இது வந்திருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் நிறைய பேர் இருப்போம் இல்லையா? அதில் ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். நிறைய இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேர் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன்னு சொல்லி வராங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல், பித்தப்பை கல்லுக்கு நிறைய பேர் வராங்க. இந்த பித்தப்பை கல்லுக்கு வராங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்தால் அது பித்தப்பை கல் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னங்கால் முதுகு பக்கம், அதாவது பின்னங்கால் முதுகு பக்கம் வலிகள் இருந்தாலோ, வலது மேல் வயிற்றுப்பகுதி வலது பக்கம் உள்ள மேல் பகுதி உள்ள வயிற்று பக்கம் வலி இருந்தாலோ, மார்பின் கீழ்ப்பக்கம், கரெக்டாக மார்பின் கீழ்ப்பக்கம் வரும், அது அந்த பகுதியில் வலிக்கும்போது, உணவுக்கு பிறகு வலி அதிகமாக இருந்தாலோ, இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பித்தப்பை வேலை செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது இது எதனால் வருதுன்னா, பித்தப்பை சரியாக வேலை செய்யலை, அதனால வருது, சரிங்களா? மேலும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாது சரியாட்டு. இந்த பித்தப்பை வேலை செய்யலைன்னா செரிமானம் ஆகாது. வயிற்று பகுதி எப்பவுமே கனமாக இருக்கும், வாந்தி எரிச்சல் வரும், எண்ணெய் சம்பந்தமாக கார சம்பந்தமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வலி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஆரம்பத்தில் ஏற்படுற சிம்டம்ஸ்கள். இதை தெரிஞ்சு உடனே நம்ம பித்தப்பைக்கு, அதாவது அந்த பித்தத்துக்கான மருந்துகளை நம்ம எடுத்துடணும். இல்லை அப்படின்னா அது கொஞ்ச நாளையில் பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல்லாக மாறிடும். அது எப்படி கிட்னி ஸ்டோன்னு சொல்கிறோமோ, இதை மாதிரி பித்தப்பைன்னு சொல்லிட்டு அந்த கல் ஃபார்ம் ஆயிரும். இதை ஆரம்பத்திலே பார்க்கல இல்லைன்னா அந்த பையே டோட்டலாகவே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும். வேறு வழி கிடையாது. அந்த பித்தப்பையை நீங்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்தி தான் ஆகணும். இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக சித்தாவில், நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி அந்த பித்தப்பை பெருசாகிறத கம்மியாகிறது, அந்த கல்லை கரைக்கிறது, அடைப்பை சரி பண்ணுறது, இதற்கான மருந்துகள் இருக்குது. அதை எடுக்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளையில், ஒரு 3-4 மாதங்களில் நார்மல் நிலைமைக்கு ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பித்தப்பை என்ன செய்யும், வேலை செய்யுமோ அது தெளிவாக செய்ய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் நான் சொன்ன சிம்டம்ஸ் இருந்த உடனேயே நீங்கள் சரியான ஒரு வைத்தியர் மருத்துவரை அணுகி அதற்கு என்ன ரெமடிங்கிறத பார்த்து, அதுக்கு எவ்வளோ டோசேஜ் வரும் அப்படிங்கிறத பார்த்து சாப்பிட ஆரம்பித்து அதை சரி பண்ணிடுங்க. இல்லைன்னா காலப்போக்கில் அதை ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்துடும். பணம் இல்லையே பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற விஷயங்கள்லாம் இது இல்லை. மிகவும் மோசமான ஸ்டேஜை கொண்டு விட்டுரும். இதை பார்த்து ஆடியோ வீடியோ பார்த்தவங்களுக்கு நம்ம சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான மருத்துவத்தை எடுக்கிறது நல்லது. இது உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் பெல் பட்டன் அமுக்குங்க. மேலும் நல்ல ஒரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.